கார்த்தி, விருந்தினர் பக்கத்துல கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். கலை மீது கொண்ட தீராத காதலால் பாரம்பரிய நடனக் கலைகளை கற்றுத் தேர்ந்தவர். மேலை நாடுகளில் பல வித்தியாசமான நடன நிகழ்ச்சிகளை அரங்கேற்றியவர். மேலும் பல விருது வென்ற குறும்படங்களை தயாரித்து இயக்கிய கிரிஜா ஜெயராஜ் அவர்களை இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம், தேங்க்யூ. எஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு பக்கம் பார்த்தா பரதநாட்டியம் டான்ஸராக இருக்கீங்க, இன்னொரு பக்கம் ஃபிலிம் மேக்கர், இது மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். எப்படி இந்த மல்டி டாஸ்கிங் பண்ணுறீங்க மேம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மல்டி டாஸ்கிங்னு நான் யோசிச்சு பண்ணல, அது தானாக நடக்குது. எனக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன் மட்டும் இல்லை. ஸோ டான்ஸில் தான் ஆரம்பித்தேன். அதே நேரம் எனக்கு ஃபிலிமில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்புறம் திடீர்னு எனக்கு தியேட்டரில் இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ வரும்போதெல்லாம் எக்ஸ்ப்ரெஷன் இஸ் ஃப்ரீ இல்லை, அதனால அதை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஒரு பக்கம் வரது இருக்கட்டும், பட் அதை வந்து ப்ராப்பராக கற்றுக்கணும், அதில் பண்ணணும், அந்த ஆர்ட் ஃபார்முக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணுன்ற அந்த எண்ணங்கள், அதுக்கான எஃபர்ட்ஸ் இருக்கும்ல மேம், அதெல்லாம் எப்படி நீங்கள் தயார்படுத்திக்கிட்டீங்க அவங்களை? அதுவும் நேச்சுரலாக நடந்த விஷயம் தான். இப்போ எதுவுமே பரதநாட்டியம் மட்டும் எங்கள் அம்மா என்னை படிக்கணும்னு படிக்க வச்சாங்க. மேண்டேட்ரி. ஏன்னா 9 வயசுல நான் ஆஸ்திரேலியாவுக்கு போனேன். ஸோ அங்கே 6 மணிக்கு எழுந்திரிச்சு நான் டான்ஸ் ஆடிட்டு தான் ஸ்கூலுக்கு போகணும். ஓ, ஸோ மார்னிங் 6 AM. அதுவும் ஆஸ்திரேலியா மண்ணில். எங்கள் கசன்லாம் என் கூட வீட்டில் இருப்பாங்க. அப்போ அம்மா கிட்ட சொல்லுவாங்க, ஏன் இதெல்லாம் போட்டு இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு சும்மா விட சொல்லி. பட் அம்மா வாஸ் லைக் ஸோ ஆர்டன்ட், இல்லை படிச்சே ஆகணும்னு. ஷி மேட் மீ லேர்ன் தட். ஸோ அது வந்து நான் ரொம்ப முறையாக கற்றுக்கிட்டேன் அங்கே ஆஸ்திரேலியாவில். அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து அண்ட் ஐ ஃபர்தர் தட் ஒடிசி கற்றுக்கிட்டேன், கதக் கற்றுக்கிட்டேன், குச்சிப்புடி கற்றுக்கிட்டேன். ஸோ நிறைய விஷயங்கள் அப்படி நடந்தது. ஃபிலிம் வந்து ஆக்சிடென்டலாக நடந்த ஒரு விஷயம். ஸோ எவ்ரி 6 months அம்மா அப்பாவும் வந்து ஒரு தியேட்டர் ஷோ பண்ணுவாங்க. அந்த தியேட்டர் ஷோவில் ஒன் டைம் நான் ஒரு மியூசிக்கல் பண்ணலான்னு எடுத்தேன். அதில் 60 people, 60 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு தான் நாங்கள் யோசித்தோம். பட் those 60 people were not available on the same day. ஸோ நான் என்ன நினச்சேன், ஓகே எல்லாத்தையும் ஃபில்ம் பண்ணிடலான்னு. அதே எங்களோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபில்ம் ஆயிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் தான் நான் யூனிவர்சிட்டி போனேன். யூனிவர்சிட்டி போய் ஃபில்ம் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி இமர்சிவ் தியேட்டர் ஆரம்பித்தது வந்து இட் வாஸ் ஆக்சிடென்டல் அகெயின். ஸோ இமர்சிவ் தியேட்டர் வந்து நான் ஃபில்மையும் ஸ்டேஜையும் கம்பைன் பண்ணி பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அது வந்து எனக்கு திடீர்னு ஒரு நாள் தோணிச்சு பண்ணேன், அவ்வளோதான். போய் கற்றுக்கிட்டு பண்ணணுன்னெல்லாம் இல்லை. லைக் இட் ஜஸ்ட் ஹேப்பன்ட். ஸோ தீஸ் திங்ஸ் ஜஸ்ட் ஹேப்பன். ஸோ ஜென்ரலாக மல்டி டாஸ்கிங் மட்டும் இல்லை கார்த்தி, அவங்க டான்ஸ்லேயே வந்து நிறைய வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ், மல்டி ஸ்டைல்ஸ் ஆஃப் டான்ஸ் லைக் கதக், ஒடிசி, இதெல்லாம் எப்படி மேம்? இனிஷியலாக அவங்க அம்மா வந்து பரதநாட்டியம் வந்து கற்றுக்கிட்டே ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணாங்க. பட் இந்த மல்டி ஸ்டைல்ஸ் எல்லாம் அதுவும் ஆஸ்திரேலியாவிலே கற்றுக்கிட்டீங்களா? ஆமாம், எல்லாமே ஆஸ்திரேலியா தான் கற்றுக்கிட்டது. ஆக்சுவலி நான் வந்து கலையை காதலிக்க ஆரம்பித்தது ஆஸ்திரேலியாவில். ஓகே. இந்தியாவில் இருக்க வரைக்கும் எனக்கு வந்து என்ன சொல்கிறது, நான் பண்ணணும்னு இல்லை, நான் ரொம்ப ரசித்தேன். சினிமாலாம் நான் ரொம்ப ரசிப்பேன். பட் எனக்கு பிடிச்சது எல்லாமே இந்த குத்து டான்ஸ், கமர்ஷியல் சினிமா, விச் இஸ் பிக் ஆர்ட் ஃபார்ம் இன் இட் செல்ஃப். ஆனால் அதுதான் என்னோட ரசனை எல்லாமே இருந்தது. ஆஸ்திரேலியா போன அப்புறம் தான் அந்த ஃபைன் ஆர்ட்ஸே எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு, எங்கள் அம்மா மூலமாக தான் இனிஷியலாக. அதில் எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இருக்கல. ஸோ ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டேன். அண்ட் தட் வாஸ் த ட்ரூத். அண்ட் எப்படி சொல்கிறது, நாம் வந்து இங்கேருந்து புலம்பெயர்ந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது அங்கே we were very lucky. ஏன்னா எங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடச்சிது. அங்கே ஒரு டான்ஸ் ஸ்கூல் இருந்தது, டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியாது. ஸோ அவங்க வந்து கதக் டான்சர்ஸ், தி பெஸ்ட் ஆஃப் கதக் டான்சர்ஸ் வருவாங்க, பெஸ்ட் ஆஃப் ஒடிசி டான்சர்ஸ் வருவாங்க. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அந்த வாய்ப்பை எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது, நான் கற்றுக்கிட்டேன், அவ்வளோதான். ஸோ இது பெருசா ஒரு விஷயம் நான் யோசிக்கல. இதுக்கு நடுவுல ஸ்டடீஸும் பார்த்திருக்கணும். எனக்கு ஸ்டடீஸே வந்து மல்டி டாஸ்கிங். சோ இதுக்கு நடுவுல எப்படி மேம் அந்த ஸ்கூலிங் கஷ்டமா இருந்தது? பட் ஆர்ட் வாஸ் மை எஸ்கேப். ஏன்னா அங்க வந்து நாங்க வளர்ந்து வரும்போது இட் வாசன்ட் சிம்பிள். எஸ்பெஷலி 1980sலாம் 89, 90sல தான் நான் அங்கே ஆஸ்திரேலியாவில் இருந்தேன். ரேசிசம், செக்ரிகேஷன் வாஸ் அ பிக் திங் அப்போ அங்கே. ஸோ நாங்கள் வந்து ஃபிட்-இன் பண்ணலை. ஒரு ஆன் ஒன் ஹேண்ட் அம்மா அப்பாலாம் இல்லை, நீ தமிழில் தான் பேசணும், நீ இந்த டான்ஸ் பண்ணணும், ட்ரெஸ் வந்து இப்படி தான் போடணும், முடி இந்த லென்ஸில் தான் இருக்கணும், அவங்க கூட பேசாது, அந்த மாதிரி லெவல் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு பயம் நான் வந்து என்னோட கலாச்சாரத்தை, என்னோட ஐடென்டிட்டியை மறந்துடுவேணும். ஸோ அந்த பயத்தில் அவங்க இருந்தாங்க.
வெளியில் போனால் ஆஸ்திரேலியா வாஸ் வெரி அசிமுலேஷன் ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அவங்க எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா நம்ம வெள்ளைக்காரனாவே மாறணும்னு. அவங்க ஆக்சென்ட்டோட பேசணும். இப்போ ஆல் திஸ் ஆக்சென்ட் அண்ட் எவ்ரி திங் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் ஃபோர்ஸ்ட். அப்படி நாம் கற்றுக்கிட்டாதான் அவங்க எங்களை சேர்த்துப்பாங்க. ஸோ ஆஸ் அ சைல்டு யூ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் தட், பட் இட் வாசன்ட் சிம்பிள். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் எனக்கு கலை தான் ஒரு எஸ்கேப்பாக இருந்தது, a sanctuary as well. ஸோ நான் அதில் அந்த உலகத்துல அப்படியே I started living in it. நைஸ். பட் இவ்வளோ விஷயங்களுக்கு மத்தியில் அந்த ஒரு கலை, அந்த ஒரு நம்மளோட ட்ரெடிஷனை விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு நீங்கள் போட்ட அந்த எஃபர்ட்ஸ் வந்து ரியலி பியூட்டிஃபுல். அது எங்கள் அம்மா அப்பாவுக்கு தான் சேரணும். ஓகே, நைஸ். ஏன்னா ஒரு பக்கம் இந்த டான்ஸஸ்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் வந்து ஃபிலிம் மேக்கிங் பண்ணுறீங்க, அண்ட் முக்கியமாக வந்து பரதநாட்டியம் பற்றி ஒரு டாக்குமெண்டேஷன் கூட நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ரிசர்ச் எல்லாம் எப்படி நடந்தது? அகெயின் தற்செயலாக தான் நடந்த விஷயம். ஏன்னா நான் வந்து ஒரு வயசுக்கு அப்புறம் ஐ வாண்டட் டு ரியலி அண்டர்ஸ்டாண்ட் என்னோட மூவ்மெண்ட் கரெக்டாக இல்லையான்னு, நான் ஆடுறது தப்பா இல்லைன்னா நான் கரெக்டாக பண்ணுறேனான்னு எனக்கு தெரியல. ஸோ அதுக்காக நான் ஆர்டிஸ்ட் இன்டர்வியூ பண்ண ஆரம்பித்தேன். அவங்கக்கிட்ட இன்ஃபர்மேஷன் எடுத்து அப்போ என்னோட பாணி எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பண்ணுறதுக்காக தான் ஐ ஸ்டார்டட் டூயிங் இட். அது ஒரு 130 இன்டர்வியூஸாக மாறிடுச்சு வேர்ல்டு வைட். வாவ். ஸோ ஐ ஸ்டார்டட் அண்ட் எனக்கு இன்ஸ்பிரேஷன் வரணும், நான் கரெக்டாக கற்றுக்கணுன்றதுக்காக தான் இந்த இன்டர்வியூஸ் எடுத்தது. ஆனால் நான் மட்டும் வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் ஐ ஸ்டார்டட் டு ஷேர் இட். யூடியூப்லலாம் அந்த இன்ஃபர்மேஷன் இன்னும் இருக்குது, யார் வேணாலும் போய் ஆக்சஸ் பண்ணலாம், ரீசர்ச்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் தேர். ஸோ இந்த ரிசர்ச் பண்ணுறதுல நீங்கள் உங்களோட ஆர்ட் ஃபார்மில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் எவால்வ் ஆச்சு மேம்? உங்களுக்கே ஒரு புது விஷயமா இருந்திருக்கும், நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிங்க? ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஃபியூ இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் இருந்ததுன்னா? மேபி கான்ட்ரவர்ஷியல் விஷயம் வந்து பாணிங்கிற ஒரு விஷயம். ஸோ பாணின்னு நாம் இப்போது ஒரு பாணின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, கலாஷேத்திரம் ஒரு பாணி, அப்புறம் பந்தநல்லூர் பாணி, வலுவூர் பாணி, பரதநாட்டியத்துலன்னு சொல்கிறேன். அதை நான் தோண்டி பார்க்கும்போது ஐ டிஸ்கவர்ட் எவ்வளோ ஃபியூஷன் இருக்குது அந்த பாணியில். கலாஷேத்ரா எஸ்பெஷலி there's a lot of ballet mix, இந்த லைன்ஸ், இந்த விஷயம் எல்லாமே it was borrowed from ballet. ஓகே, ரைட். ஏன்னா நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் ஆர்ட் ஃபார்ம்னு எடுத்து பார்த்தோன்னா அதில் வேறு மாதிரி தான். இப்போ நம்ம சினிமாவில் அந்த காலத்தில் ஆடுவாங்கள்ல, நான் சொல்கிறேன் பத்மினி, வைஜெயந்தி மாலா, அந்த டைம் அவங்க ஆடுற விஷயமும் இப்போ நாம் ஆடுற விஷயமும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், பிக் டிஃப்ரென்ஸ். ஆனால் ஹெரிடிட்ரி ஆர்டிஸ்ட் என்னோட ரீசர்ச்சில் நான் பேசினதில் நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, hereditary artists, a lot of them went into cinema. So avangaloda bani went into cinema, and then that was cinema la paatha actually correct, not correct, but let's say traditional way of doing things. Okay. adukapram matta vishayangalella naam actually western lens kaga colonized lens kaga naam vandu maathikkitta vishayam da naam traditional Bharatanatyam இப்போ ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் a bit controversial, but that was one thing I discovered. இன்னொன்று வந்து நான் வந்து இப்போது இப்போ நான் கிட்டப்பா சந்திரசேகரன் கிட்டப்பா பிள்ளை கிட்ட சார் கிட்ட தான் நட்டுவாங்கம் கற்றுட்ருக்கேன். ஸோ அவர் கூட பேசும்போது அவங்க குடும்பம் இப்படி தான் ஆடும்னு சொன்னாங்க. அதே மாதிரி மற்ற குடும்பம் வேறு மாதிரி ஆடும். இதுதான் பாணி. இட் வாசன்ட் லைக் இந்த 4 பாணி தான் இருக்கு, நீ இதுதான் கத்துக்கணும். அந்த ட்ரெடிஷன் வாசன் அவங்க குடும்பத்துல என்ன பண்ணாங்களோ அதை தான் அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ தட் வாஸ் ஒன் திங். ஸ்ருங்காரம் வாஸ் another beautiful thing that I discovered. ஸ்ருங்காரம்னா என்னன்னு கேட்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ரீசர்ச்சில் நாம வந்து we love ourselves, இல்லை an idea of loving yourself, especially as a woman. You really love yourself. அதுலேருந்து எங்களுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியில் வருது இல்லை ஒரு அன்பு. அது வந்து காதல்னு மட்டும் இல்லை, இது வந்து ஃபார் த வேர்ல்டு, உலகத்துக்காக we have this joy, this beauty within us. அதுதான் ஸ்ருங்காரம். ஸோ ஸ்ருங்காரம் வந்து தான் எசன்ஸ் ஆஃப் அ டான்ஸர்னு நான் டிஸ்கவர் பண்ணது. பக்தி ரசத்தை தான் நம்ம இப்போ நிறைய பேர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நான் வளர்ந்து வரும்போது அதுதான் நான் கற்றுக்கிட்டேன். அதில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை, ஏன்னா எல்லாரோட எக்ஸ்பிரஷனும் வேறு மாதிரி. ஆனால் இந்த ஸ்ருங்காரம் ஒரு டான்ஸருக்கு வந்து அவங்களுக்கு முதல்ல அவங்கள பிடிச்சிருக்கணும், அவங்க கிட்ட ஒரு செல்ஃப் லவ் அண்ட் a peace within themselves. அது இருந்து அதை
எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிறது தான் அந்த ஸ்ருங்காரம்ங்கிற அந்த விஷயம். ஸோ தட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் இன்னர் ஒர்க், யூனோ. ஸோ உங்களோட அசிங்கமான விஷயங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறது, தட்ஸ் ஒன் பியூட்டிஃபுல் திங் அபவுட் செல்ஃப் லவ். நம்ம ஃப்ளாஸையும் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு அது வந்து பியூட்டிஃபுல்லா எடுத்துக்கணும். அப்படி இது எல்லாத்துக்கும் அப்ளை ஆகுமா மேம்? Everything. I think for me dance is not just about, you know, movement மட்டும் கிடையாது, it's a lifestyle. So I know Odissi teacher Monica Didin சொல்லுவோம், Monica Singh Sangwan, அவங்க வந்து எனக்கு அவங்க கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன் இந்த லைஃப் ஸ்டைல் எப்படி வாழ்றதுன்னு. அது சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் இருக்கு. லைக் இட்ஸ் அதுக்கு டான்ஸுக்கு மீறி எனக்கு எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் மல்டி டாஸ்கிங் சொல்கிறது கூட என்னோட கண்ணோட்டத்தில் ஐம் ஸ்டில் டான்ஸிங். எடிட் பண்ணும்போது கூட ஐம் ஸ்டில் டான்ஸிங். ஸோ நீங்கள் சோஃபார் கற்றுக்கிட்ட டான்ஸ் ஃபார்ம்ஸ் நீங்கள் சொன்னீங்களே மேம், நான் வந்து பரதநாட்டியம் தாண்டி வந்து ஒரு கதக்லேருந்து எல்லாமே கற்றுக்கிட்டேன்ட்டு சொல்லி. ஸோ இப்போ பரதநாட்டியம் உங்களுக்கு மேபி உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லைஃபுக்கு என்ன சொல்லி கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? அதே மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்ட டான்ஸ் ஃபார்ம்ஸ்? ஸோ பரதநாட்டியம்ல நான் கற்றுக்கிட்டது இதுதான். லைக் ஐ செட் இந்த பாணி விஷயம் அண்ட் யூனோ ஸ்ருங்காரம், தட்ஸ் டெஃபினெட்லி தோஸ் டூ திங்ஸ் ஐ லேர்ன் ஃப்ரம் பரதநாட்டியம். அதுக்கப்புறம் என்ன ரமா மிஸ் உர்மிளா சத்யநாராயணன் மேம் கிட்ட நான் கற்றுக்கும் போது, ரமா மிஸ்னோட டீச்சர் அங்கே இருந்தாங்க. ஸோ அவங்க சொல்லுவாங்க, ஆடும்போது உன் கை தானே அழகா இருக்குல்ல, அதை பார்த்து பிடிங்க, யூனோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம். எங்கள் கை அழகா இருக்குன்னு நாங்கள் எப்போயாவது யோசிச்சிருக்கோமா, இல்லைன்னா எங்கள் யூனோ கண்ணு அழகா இருக்குன்னு யோசிச்சிருக்கோமா இல்லை. பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ் அ டான்சர் டு பி ஏபிள் டு லவ் யுவர் பாடி. நான்லாம் ஆஸ்திரேலியாவில் வளர்ந்து வரும்போது ஐ ஹேட்டட் மை செல்ஃப், நிஜமாவே. Inferiority complex is an interesting concept, but inferiority complex விட எங்களுக்கு என்னன்னா ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிடையாது. ஸோ நாங்கள் அங்கே வளர்ந்து வரும்போது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எவ்ரி ஒன் பிளாண்ட் ஹேர், ப்ளூ ஐஸ், கைலி மனோக் எல்லாம் பார்த்துருப்பீங்க தானே. ஸோ அதுதான் எங்களுக்கு இருந்தது முன்னாடி. அழகுனா இது, அழகுனா அந்த கலரில் இருக்கணும், அந்த உருவத்தில் இருக்கணும், அப்போ தான் அழகு. ஒரு a brown woman or brown girl growing up didn't have a reflection illa screen la. So engalukku vandu almost invisible and you felt ugly. Adu irukramo illiyo you feel ugly andha madri. So I'll lose my track of thought, but it was a big thing for me andha edathila irundhu, you know, டான்ஸ் மூலமாக தான் ஐ வாஸ் ஏபிள் டு, என் கையும் அழகா இருக்கு, என் முத்ராவும் அழகா இருக்கு, யூனோ. அண்ட் அழகு பியூட்டி இஸ் இன் த ஐஸ் ஆஃப் பிஹோல்டர்னு சொல்லுவாங்க. ஸோ என் கண்ணுக்கு நான் தெரியணும் அந்த மாதிரி. அது எனக்கு டான்ஸ் மூலமாக தான். ஸோ இந்த பரதநாட்டியம் மூலியமா அந்த செல்ஃப் லவ் எப்படி நமக்கு அப்படின்றத நீங்க அந்த டாக்குமெண்டேஷன், இந்த ரிசர்ச் பண்ணும்போது இன்னுமே யூ லவ் யுவர் செல்ஃப் மோர் இல்லையா? ஸோ மற்ற டான்ஸ் ஃபார்ம்ஸ் உங்களுக்கு வேற என்னென்ன லெசன்ஸ் இந்த மாதிரி இன்டென்ஸா கற்றுக் கொடுத்துருக்கு? அதே மாதிரி தான் எனக்கு ஒடிசியும், இன்னும் ஒடிசி வந்து. ஸோ இன்னொரு விஷயம், பரதநாட்டியம் வந்து ஐடென்டிட்டி எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. ஏன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்னோட ஒடிசி டீச்சர் சொல்லிட்டாங்க, சரி இப்போ 10 வருஷம் ஒடிசி கற்றுக்கிட்டேன், பரதநாட்டியம் கற்றுக்கிட்டேன், ஒன்றை சூஸ் பண்ணேன். ஏன்னா சில டான்ஸ் ஆர்டிஸ்ட் அவங்க என்ன நினைக்கிறதுனா மூவ்மெண்ட் பியூராக இருக்கணும்னு, க்ளீனாக இருக்கணும். அவங்க கற்றுக் கொடுத்த மூவ்மெண்ட் உன் உடம்புல க்ளீனாக அமையணும்னு. ஸோ ஒடிசியும் பரதநாட்டியமும் டூ எண்ட்ஸ் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம். ஒன்று வந்து பட்டுன்னு கையை எடுக்கணும், மற்றது வந்து மெதுவாக கை எடுக்கணும். ஓகே, ஸோ யூனோ யூ ஹாவ் டு, இட்ஸ் எக்ஸாக்ட் ஆப்போசிட்ஸ். ஸோ அவங்க சொன்னாங்க சூஸ் பண்ணி ஏதாவது ஒன்று. எனக்கு வந்து ஒடிசியை விடும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அழுதுட்டேன் ஆக்சுவலி. ஆனால் பரதநாட்டியம் விடுன்னு சொல்லும்போது நான் யாருன்னே எனக்கு தெரியாத மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ எனக்கு ஐ சோஸ் பரதநாட்டியம் ஆஸ் மை ஆர்ட் ஃபார்ம். அது ஏன் அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம்னா, ஆஸ்திரேலியாவுக்கு நாம் போன அப்புறம் எங்கள் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் அது. நான் யார், என்னோட கல்ச்சர் என்ன, என்னோட மொழி என்ன, நான் எங்கேருந்து வந்திருக்கேன், இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு பரதநாட்டியம் தான் கற்றுக் கொடுத்துச்சு. ஈவன் ஃபிலாசபி, யூனோ இப்போது நிறைய நம்ம இந்த திருப்புகழ், இந்த விஷயங்கள், முருகனை பற்றின பாடல்கள், யூனோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லைஃப்பை பற்றி நிறைய நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது.
நமது பக்தி பாடல் கடவுள்னு லைஃபையும் கடவுளையும் நம்ம செப்பரேட் பண்ணி வைக்கிறது நிறைய ட்ரெடிஷன், கடவுள், லைஃப் ஹியர், ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். பட் ஆக்சுவலி எல்லாமே இன்டர்ட்வைன்ட். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நான் பரதநாட்டியம் மூலமாக தான் கற்றுக்கிட்டேன். ஸோ இட்ஸ் டாட் மீ த வேர்ல்ட். ஸோ இதை விட்டுட்டு என்னால் போக முடியாது. அண்ட் எஸ்பெஷலி இலங்கை தமிழர்கள் பரதநாட்டியத்தை அவங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறது முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு நாடு இல்லாதனால இதை வச்சு தான் மொழி, அவங்களோட கலை, இந்த 2 விஷயத்தை வச்சு தான் நாங்கள் யார், எங்களோட அடையாளம் என்னன்னு கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் எங்கள் அம்மா அப்பா எனக்கு பண்ணது. அதனால எனக்கு அதை விட்டால் எனக்கு எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. அதான் ஒரு பெரிய ஐடென்டிட்டியா இருக்கு அப்படின்றது. ஆமா, அது எங்களுக்கு ஐடென்டிட்டி. ஐ மீன் தேர் ஆர் காம்ப்ளிகேஷன்ஸ் இன் தட் ஐடென்டிட்டி. ஓகே, சூப்பர். இங்க இந்தியால இது ட்ரெடிஷன், அதனால பரதநாட்டியம் அப்படின்றது காமன். சோ அங்க எப்படி, அங்கேயும் நிறைய பேர் இந்த மாதிரி இப்போ இன்ட்ரெஸ்டா கத்துக்கிறாங்களா? அங்கெல்லாம் எப்படி நிறைய கத்துக்கிறாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்ட்ஸை நான் மீட் பண்ணது, என்னோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நான் டான்ஸ் கிளாஸ் தான் மீட் பண்ணேன். ஓகே ஓகே, சரௌண்டிங்கே டான்ஸ்ல தான் இருக்காங்க. என் வாழ்க்கை அவ்வளவுதான். ஓகே, சூப்பர். பட் மோர் ஓவர் நீங்க இந்த ஆர்ட் ஃபார்முக்கு இவ்வளவு டெடிகேட்டடா இன்டெப்தா கத்துட்டு இருந்திருக்கீங்க. அதை தாண்டி இடையில மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, எனக்கு இந்த மெயின் ஸ்ட்ரீம் சினிமா, இந்த கமர்ஷியல் சினிமா ரொம்ப பிடிக்கும், குத்துப்பாட்டு பிடிக்கும். மேபி அதனுடைய இந்த சினிமாக்குன்னு ஒரு டான்ஸ் இருக்குல்ல மேம், அதெல்லாம் நீங்க என்னென்னலாம் நோட்டீஸ் பண்ணிருக்கீங்க, எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்? இப்போ குத்து டான்ஸ் எல்லாம் அவங்க ஆடும்போது சூப்பராக பண்றாங்க. அவ்வளோ ஸ்ட்ரென்த், அவ்வளோ ப்ரிசிஷனோட, அதுதான் அவங்க முக்கியமான. எஃபர்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஒரு மூமெண்ட்டில் அந்த ஒரு A to B போகும்போது என்ன எஃபர்ட் போட்டு எவ்வளோ அழகாக ப்ரிசைஸாக பண்ணுறாங்க. அது குத்து டான்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பியூட்டிஃபுல், அப்சல்யூட்லி பியூட்டிஃபுல். அதே இந்த காலத்தில் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் அகேன் பத்மினி அவங்க ஆடினது, இல்லாட்டி பஜந்தி மேலம் அவங்கெல்லாம் ஆடின டான்ஸை பற்றி நான் பேசல. இப்போ ரீசெண்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சில ஈவன் கதக் இப்போ நார்த் இந்தியாவில் நல்லா பண்ணுறாங்க சினிமாவில். நம்ம பரதநாட்டியத்தை ஏன் இன்னும் அப்படி பண்ணலைன்னு நான் யோசிக்கிறது உண்டு. அதில் ஒரு எஃபர்ட் போடுற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, ஏன்னா நிறைய பரதநாட்டியம் ரிலேட்டட் சாங்ஸ் கமர்ஷியலைஸ்டா வரணும்ன்றீங்களா மேம்? அப்படின்னு இல்லை, கமர்ஷியலைஸ்டாக வரணும்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் அவ்வளோ இன்ட்ரிகட்டான மூவ்மெண்ட் இருக்குல்ல. இப்போ ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கங்ஃபு படங்களை எடுத்துக்கோங்க. எவ்வளோ இன்ட்ரிகட்டான மூவ்மெண்ட்ஸ் அண்ட் தே டூ இட் ஸோ வெல். கேமரா மூவ்மெண்ட் எப்படி இருக்கு இல்லை, ஸோ பியூட்டிஃபுல்லி அண்ட் ப்ரிசைஸ். அது கமர்ஷியல் இல்லையா, இல்லை ஆக்கள் தான் உட்காந்து பார்க்கலையா? நம்ம மூவ்மெண்ட்டுக்கு ஏன் நாமளே கொடுக்குறோம்ல அந்த இம்பார்ட்டன்ஸ், அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓகே, பட் அப்படி நீங்க பரதநாட்டியம் தமிழ் சினிமாவில் நிறைய அங்கங்கள்ல சாங்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ்? சலங்கி ஒலியில ரொம்ப அழகா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மயூரியில குச்சிப்புடி, ஐ திங்க் ஈவன் சலங்கி ஒலி வாஸ் ஃபாஸ்ட். குச்சிப்புடி மோர் தென் பரதநாட்டியம். காதலன்ல பிரபுதேவா சார் ரொம்ப அழகா இருந்தாரு. ஓகே ஓகே, சூப்பர். நீங்க நிறைய டான்ஸ் ஃபார்ம்ஸ் டிஃப்ரெண்டாக கற்றுக்கிட்டு இருந்திருக்கீங்களா மேம்? இது நீங்க ஏதாவது ஒரு ஃபியூஷனா, ஒரு பெர்ஃபார்மன்ஸா சேர்த்து ஏதாவது பண்ணியிருக்கீங்களா எங்கேயாவது ஒரு இடத்துல? நான் பர்சனலாவா? நீங்க பர்சனலாவும் சரி, உங்களோட அந்த ஃபிலிம் மேக்கிங்ல எங்கேயாவது? ஆமாம், நான் இப்போ 2005 ஒரு விஷயம் நான் பண்ணிட்டு இருக்கேன், இமர்சிவ் தியேட்டர்னு. ஸோ இந்த ஐடியா எனக்கு 1992 வந்தது. ஏன்னா நான் அப்போ ஒரு குச்சிப்புடி தரங்கம் ஆடிட்டு இருந்தேன் ஒரு தியேட்டர் ஷோவில். அப்போ ஒரு பெரிய ஸ்க்ரீனில் இன்க்ரெடிபிள் இந்தியா இருக்குல்ல, அந்த டாக்குமெண்ட்ரி ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு. என் கால் கிராம்ப் ஆயிடுச்சு ஷோ முன்னாடி. ஸோ என்னை நடக்க விட்டாங்க பின்னாடி. ரைட், ஸோ நான் ஃபுல்லாக குச்சிப்புடி காஸ்டியூமில் ஐம் இன் தட். அண்ட் இன்க்ரெடிபிள் இந்தியா டாக்குமெண்ட்ரி ஓடிட்டு இருந்துச்சு என் முன்னாடி. அண்ட் ஐ லாஸ்ட் மை செல்ஃப் இன் தட் வேர்ல்ட். அப்படி நான் மட்டும் ஒரு டான்ஸராக இப்படி உள்ள இந்தியாவை சுற்றி வர்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்தது. அந்த இமேஜ் ஸ்டேட் வித்தின் மீ ஃபார் அ வெரி லாங் டைம். அது 2005 ஒரு டாக்குமெண்ட்ரி தியேட்டர் ஷோவாக நான் பண்ணியிருந்தேன் பெர்த்தில். ஸோ அதாவது டாக்குமெண்ட்ரி கம்பைன்ட் வித் தி ஸ்டேஜ். ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் தி ஸ்க்ரீன், ஒரு கதை ஓடுற மாதிரி டாக்குமெண்ட்ரி ஃப்ளோ ஆகிட்ருக்கும். அதே நேரம் மூவ்மெண்ட் ஆஃப் லைவ் எனர்ஜியும் நடக்கும். என்ன கேட்டிங்கன்னா, நத்திங் பீட்ஸ் லைவ் எனர்ஜி. அந்த ஹியூமன் எனர்ஜி இருக்குல்ல, அதை பீட் பண்ணுற மாதிரி உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். அதே நேரம் ஸ்க்ரீனுக்குள்ள பவர் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, இந்த உலகத்துலேருந்து ஒரு வேறு உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிற ஒரு இது இருக்குது, அபிலிட்டி ஃபார் ஸ்க்ரீன். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணால் I feel like I can create beautiful immersion.
ஸோ இமேஷன் நான் ஏன் க்ரியேட் பண்ணுறேன், எனக்கு வந்து ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகணும், எவ்வளோ டீப்பாக கனெக்ட் ஆக முடியுமோ. ஐ வாண்ட் them to come close into my world, you know. என்னோட நான் ஒரு கோட்டை கட்டி வச்சுருக்கேன். நைஸ். ஓகே. ஸோ ஐ வாண்ட் டு இன்வைட் பீப்புள் இன்டு தட். அதான் நான் இமர்சிவ் தியேட்டர்னு 2005 ஆரம்பிச்சு அது ரொம்ப டெவலப் பண்ணோம். இப்போ நிறைய தியேட்டர் ப்ரொடக்ஷன்ஸ், யாத்ரான்னு ஒரு ப்ரொடக்ஷன் ஓகே 2016 நாம ஸ்டேஜ் பண்ணி 2018 இட்ஸ் a 4-hour ப்ரொடக்ஷன். அதுக்கப்புறம் ரீசெண்டாக இப்போ செம்மன்னு ஒரு தியேட்டர் ஷோ நாம பண்ணியிருக்கேன். அதில் வந்து we've combined not only cinema, ஸோ சினிமா மாதிரி ஓடும், அதே நேரத்தில் தியேட்டர் ஆக்டிங்கும் நடக்கும். அதே நேரம் we have பரதநாட்டியம் dances as well based on cinema dancing. ஓகே. சோ எல்லாமே ஒரு ஃபியூஷனா உள்ள It's combined to the whole world together. And பட் நீங்க என்னதான் ஆஸ்திரேலியா மண்ணுக்கு போனாலும் இந்த செம்மண்ணை விடாம அந்த இந்திய நாட்டு மேல இருக்கிற அந்த பற்றை ப்ரூவ் பண்ற விதமா தமிழ்நாட்டு மண்ணு மேல இருக்கிற அந்த பற்றை வந்து ப்ரூவ் பண்ற. செம்மன் பத்தி எங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. அது என்ன? செம்மன் வந்து 1980s நடைபெற்ற ஒரு கதை. அது வந்து புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றின ஒரு கதை. ஸோ நாம் வந்து இங்கேருந்து தான், ஸோ இலங்கையில் 83 riots நடந்ததுல்ல, அதுக்கப்புறம் நாம் நிறைய பேர் இங்கே வந்தோம், இந்தியாவுக்கு, மெட்ராஸுக்கு வந்தோம். மெட்ராஸில் 5 வருஷம் இருந்தோம், அது எங்களோட பொற்காலம். ஸோ இங்கேருந்து இந்த கல்ச்சரை தான் நாம் எடுத்துகிட்டு போனோம் உலகம் பூரா. இப்போ 1980s சாங்ஸ் எல்லாம் நீங்கள் கனடா போங்க, இங்கிலாந்து போங்க, ஆஸ்திரேலியா வாங்க, இந்த 1980 சாங்ஸ்னாலே ஒரு ஸ்பெஷல் இது எங்களுக்கு. அது ஏன்னா நாங்கள் இங்கேருந்து அப்போ தான் எடுத்துகிட்டு போனோம். ஃபசிலைஸ்ட் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. That's what we did. So 1980s is our kind of culture that we practice that. அந்த டைம் பீரியட்ல தான் இந்த காதல் கதை ஒன்று நடக்குது. And it's about a girl who comes from Canada. கனடாலேருந்து she comes to Madras 1980s and she falls in love with someone. ஓகே. ஸோ அதை சுற்றின ஒரு கதை. இதுக்கு மேலே நான் சொல்லலை, வந்து பாருங்க. ஸோ மேம் ஃபர்தரா பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பரதநாட்டியம் ஒரு லெஜெண்ட் ஒரு எக்ஸ்பர்ட்னு சொல்லலாம் உங்களை. எங்களுக்கு ஒரு சில எக்ஸ்பிரஷன்ஸ் ஏதாவது பண்ணி காட்ட முடியுமா? ஆக்சுவலா ரீவைண்ட் பண்ணி பார்த்தா அவங்க பேசினதே பல எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஆமா, நானே பேசுறப்போ ஃபுல் எக்ஸ்பிரஷன் எங்களுக்காக ஏதாவது ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ், பிகாஸ் எங்களுக்கு ரொம்ப டெக்னிக்கல் டர்ம்ஸ் எல்லாம் தெரியாது. உங்களுக்கு ஏதாவது பாட்டு வேணும்னா ஐஸ்வர்யா பாடுவாங்க மேம். இல்ல அந்த மாதிரி ஏதாவது அழகான பியூட்டிஃபுல் எக்ஸ்பிரஷன்ஸ் எங்களுக்காக பண்ணி காமிச்சீங்கன்னா ரொம்ப ஹாப்பி. மேபி ஏதாவது டிஃபரன்சஸ் இன் ரியாக்ஷன்ஸ் நீங்க டீச் பண்ற மாதிரி ஏதாவது ஸ்மைல் எப்படி இருக்கு? நான் டீச் பண்றது கிடையாது ஆக்சுவலி. அண்ட் இப்போ நீங்க இந்த எக்ஸ்பிரஷன் நீங்க பார்க்கலனா பார்த்தோம் மேம். இல்ல பார்த்தோம் மேம். இல்லனா இப்ப நாங்க தான் ஸ்டூடண்ட், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட், பேசிக் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றீங்க. அந்த யூசுவலா எல்லாரும் பண்ணுவாங்கல்ல அந்த கோவம், அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஓகே. சோ நீங்க பேசிக் திங் வர்றதுனா முதலாவது நீங்க பண்ண வேண்டியது சரண்டரிங். அப்படினா மேம் அதுவே நான் கத்துக்கணும். அதுதான் சரண்டரிங்னா ஒரு கலைக்கு நாம வந்து அப்படியே எங்களை அர்ப்பணிக்கிறது. ஓகே அர்ப்பணிச்சிட்டேன் மேம். பண்ணுங்க பார்க்கலாம் மேம். தானே மேம்? நீ பண்ணுங்க பார்க்கலாம். இப்படி பண்ணிட்டேன் மேம். சரியா? இது உள்ள ஃபீல் பண்ணிட்டேன் மேம். முன்னாடி நீ எக்ஸ்பிரஷன் கொடுத்து பேசுறப்ப ஃபீல் பண்ணிட்டேன். ஓகேவா? ஓகே, அதான் பெஸ்ட். லைக் தட்ஸ் யுவர் பேசிக் எக்ஸ்பிரஷன். என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே உங்க மம்மிட்ட கேட்டு அடுத்த கிளாஸ் ஜாயின் பண்ணிரு. முதலாவது ஐ திங்க் எக்ஸ்பிரஷன் கத்துக்கிறது வந்து ஈவன் இது பயம், இது கோபம், இது சந்தோஷம், இது காதல், இதெல்லாம் நேச்சுரலா வர்ற விஷயம். நான் உங்களுக்கு கத்துக் கொடுக்க கூடாது, கத்துக் கொடுக்க நீங்க தேவையில்லை. யூ நோ இட். ஓகே, யூ நோ இட். அத கிளாஸ்க்கு வராதடா அப்படின்றாங்க. ஓகேவா? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா இட்ஸ் மோர் ஃபீல் இட். டோன்ட் ஷோ ஆர்ட்டிஃபிஷியலா இல்லாம நேச்சுரலா அப்படி. இது வந்து ஆக்சுவலி நான் எம்ப்ளாய் பண்ணது ஸ்டானிஸ்லாவ்ஸ்கிஸ் ஆக்டிங் மெத்தடாலஜி, ரைட்? when you think you feel your expression comes. நான் இதை தான் எம்ப்ளாய் பண்ணியிருக்கேன் என்னோட ஆக்டிங் இன் மை பரதநாட்டியம். சூப்பர் மேம். ஸோ ஃபார் மீ இட்ஸ் அபவுட் திடீர்னு பண்ணுனா நான் எதை வச்சு என்ன கான்டாக்ட்ல பண்ணுறேன். ஓகே, பட் நீங்க இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லி கொடுத்ததே போதும் மேம். தேங்க் யூ சோ மச். ஓகே, இன்டு டான்ஸ் ஃபார்ம் நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மேம். அப்படியே நீங்க as a film மேக்கரா இந்த பக்கம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. ஷார்ட் ஃபிலிம்ஸ், அவார்ட் வின்னிங் ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். உங்களுடைய ஒர்க், பெஸ்ட் ஒர்க், உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது? ஸோ பெஸ்ட் ஒர்க் ஐ திங்க் உயிரை விட்டு நான் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கேன்.
So nothing has been, சும்மா சட்டிலாக நான் எதையுமே பண்ணதில்ல. Okay. I lose myself in all of the work. And என்னோட வந்து ஜாயின் பண்ணிக்கிறவங்களும் அப்படி தான். சினிமா என்னோட வாழ்க்கையில் எங்கள் அப்பா மூலமாக வந்தது. அவர் ஒரு ஃபில்ம் மேக்கர். ஸோ ஐ திங்க் இட்ஸ் இன் மை blood. அப்புறம் எங்கள் அம்மாவோட அங்கிள் வந்து தாய்மாமன் தான் எஸ்எம் நாயகம். அவர் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் டு மேக் ஃபில்ம்ஸ் இன் ஸ்ரீலங்கா. ஓ ஸோ ஓகே. ஃபாதர் ஆஃப் த ஃபில்ம் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க அவரை. ஓகே, இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது. நான் ஃபில்ம் பண்ணும்போது ஆக்சிடென்ட்டில் நடந்த ஒரு விஷயம், and it became very natural. அதுக்கப்புறமா தான் ஐ ஸ்டார்டட் டு லேர்ன் எங்கள் அப்பாவோட இன்வால்வ்மெண்ட் இந்த சினிமா எவ்வளோ டீப்பாக அவர் லவ் பண்ணி ஆக்ட் பண்ணணும்னு நினச்சார். அப்புறம் எப்படி ஒரு படம் எடுத்தார் இலங்கையில். அதுக்கப்புறம் ரயட்ஸ் வந்தனால அந்த படம் வெளியில் வரல. ஸோ இந்த Okay. விஷயங்கள்லாம் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. பட் சினிமா ஹஸ் பீன் இட்ஸ் பீன் வெரி இன்ட்ரெஸ்டிங். நிறைய கற்றுக்கிட்டேன். நாட்டியத்தை பற்றி நிறைய சினிமா மூலமாக கற்றுக்கிட்டேன். ஆக்டர்ஸ் கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஓகே. had the opportunity to work with Kani Kusruti கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ ஆல் வி இமேஜின் இஸ் லைட் கான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எல்லாமே பண்ணிச்சு. அதில் நடிச்சிருக்காங்களே. ஸோ அவங்க கூட தான் I did my first proper short film சொல்லலாம். ஓகே. And that she taught me dubbing. She taught me a lot of things. On the spot நாம வந்து collaborate பண்ணும்போது நிறைய ஆர்டிஸ்ட் கிட்ட நான் கற்றுருக்கேன். ஸோ அதே மாதிரி ஃபில்ம் மேக்கர்ஸ் என் கூட சினிமாட்டோகிராஃபர்ஸ் அவங்க கிட்ட இருந்து நிறைய நான் விஷயம் கற்றுருக்கேன். ஸோ இட்ஸ் பீன் அ ரியலி வண்டர்ஃபுல் ஜர்னி. ஐ லவ் ஸ்டோரி டெல்லிங். ஸ்டோரி டெல்லிங். ஓகே. ஸோ அது நாட்டியமாகவும் இருக்கட்டும், தியேட்டராகவும் இருக்கட்டும், சினிமாவாகவும் இருக்கட்டும், எனக்கு அந்த ஸ்டோரி டெல்லிங்கிறது ரொம்ப இஷ்டமான ஒரு விஷயம். லைஃப்பை பற்றின நிறைய விஷயங்களை நான் டீகோட் பண்ணுறது என் கலை மூலமாக தான். ஓகே. ஸோ ஒரு கதை எழுதுறேன்னா அதில் ஏதாவது இருக்கும். ஐ வுட் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங். அது ஏன் அப்படி நடந்ததுங்கிறதுக்காகவே ஐ வுட் ரைட் அ ஸ்டோரி. ஸோ டாக்குமெண்டேஷன். ஸோ இதெல்லாமே நான் சினிமா மூலமாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ திங்க் ஐ ஹோப் ஆன்சர் மை கொஸ்டின். பட் இந்த ஃபிலிம் மேக்கிங் வந்து எப்படி கற்றுக்கிட்டீங்க? அது யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க? அதோட டெக்னிக்ஸ் அதெல்லாம்? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபில்ம் வந்து நான் தற்செயலாக பண்ண விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதான் ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபில்ம் ஆஸ்திரேலியாவில் நடந்தது. பட் தென் ஐ வென்ட் டு யூனிவர்சிட்டி அங்கே. ஓகே. ஆஸ்திரேலியாவில் ஐ வென்ட் ஃபில்ம் ஸ்கூலில். அப்போ எனக்கு ஒரு நல்ல ஒரு டாக்குமெண்ட்ரி டீச்சர் தான் கிடைச்சாரு. அதை விட நான் ஃபிலிம் ஸ்கூலில் பெருசாக கற்றுக்கல. ஆக்சுவலி எடிட்டிங் கற்றுக் கொடுத்தாங்க, சுத்தமாக தலையில் ஏறல அப்போது. அதை விட என்னோட டாக்குமெண்ட்ரி ஐடியா பிடிச்சிருந்துச்சு. இட் காட் செலக்டட். ஸோ அதனால ஐ டிட் அ டாக்குமெண்ட்ரி. ஸோ ஆனால் அந்த டீச்சர் வந்து எனக்கு என்னமோ கரெக்டாக சொல்லி கொடுத்தாரு. அது அப்படியே ரொம்ப ஆழமாக பதிஞ்சு டாக்குமெண்ட்ரிஸ் மூலமாக தான் நான் வந்து என்னோட மற்ற சினிமா எல்லாமே ஸ்டார்டட் டு ஹேப்பன். எல்லா சீன்ஸுமே ரியலிஸ்டிக்காக இருக்கணும்னு யோசிப்பேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் இட் டு லுக் கார்னி இல்லை. ஸோ அதனாலவே ஒரு கேரக்டர் ஒரு சீன் நாம் செய்கிறோன்னா அது எவ்வளோ ரியலிஸ்டிக்காக அதை பண்ண முடியுமோ, இல்லாட்டி அந்த கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் செம்மன் பண்ணும்போது 1980s சினிமா எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் நான் பண்ணியிருந்தேன். எஸ்பெஷலி பாலு மகேந்திரா சாரோட ஒர்க், ஆப்வியஸ்லி எஸ் ஸ்ரீலங்கன் தமிழ். அதை விட மணிரத்னம் சாரோட ஒர்க், அப்புறம் பாரதி ராஜா சாரோட ஒர்க். இந்த எல்லா சின்ன சின்ன I kind of took it all together and created that project. But yeah, that's kind of been my journey. ஓகே. பட் நீங்க வந்து ஸ்டார்டிங்ல சொல்லுங்க இந்த கமர்ஷியல் சினிமா மீது உங்களுக்கு ஒரு லவ் இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்பார்ட் ஃப்ரம் இந்த மாதிரி நீங்க டாக்குமெண்டேஷன் பண்றது, ரிசர்ச் பண்றது தாண்டி கமர்ஷியலைஸ்டா ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கா மேம்? டெஃபினட்டா இருக்கு. ஆனா அது டெஃபினட்டா டான்ஸ் பேஸ்டா தான் இருக்கும். டான்ஸ் தான் இருக்கும். அதுவும் பரதநாட்டியம் தானா மேம்? இல்ல, hip hop. I love hip hop. ஹிப் ஹாப். ஓகே. ஆமா, எங்க அண்ணா actually he does a lot of hip hop events அங்க. ஓகே. So வளரும்போது ஆஸ்திரேலியால வளரும்போது hip hop was another sanctuary. So எனக்கு வந்து I'm talking about 1990s hip hop. ஓகே. So NWA things like that. உங்க தம்பியா அண்ணனா மேம்? அண்ணா. இப்போ நீங்க 6 மணிக்கு டான்ஸ் ஆடுவீங்க, அவர் 5 மணிக்கு? இல்ல அவர் நைட். ஓகே. சோ நீங்க மார்னிங் டான்ஸ்? so evening அவர் பண்ணுவாரு. But it was அந்த காலத்துல ஹிப் ஹாப் வந்து it was a culture of oppression இல்ல. ஹிப் ஹாப் அதனால தான் வந்தது முன்னால, because it was fighting the power. அந்த காலத்துல if you look at NWA and all those sort of Public Enemy,
அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா they were fighting for power. ஏன்னா அவ்வளோ ரேசிசம் இருந்தது அமெரிக்காவில் அந்த டைமில். இட் கேம் ஃப்ரம் த கெட்டோ. ஸோ வென் ஐ வாஸ் இப்போது நான் வந்து ஒரு சின்ன பொண்ணாக ஆஸ்திரேலியாவில் வாழும்போது எனக்கு ஒரு தனிமை இருந்தனால எனக்கு அந்த மியூசிக் அந்த ஐடியா எல்லாமே எனக்கு ரிலேட் பண்ணக்கூடியதாக இருந்தது. தட்ஸ் வை ஐ லைக் ஹிப் ஹாப். ஸோ உங்களுடைய இந்த ஒரு ஃபில்ம் மேக்கிங் ஜேர்னியில் மகரி அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். ஸோ அந்த மாதிரி என்னென்ன எக்ஸ்பெரிமெண்டலான ஃபிலிம்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, மகரி பற்றியும் சொல்லுங்கள். மகரி வந்து ஸோ ஆக்சுவலி நான் 4 ஷார்ட் ஃபில்ம்ஸ் பண்ணேன். 4 ஷார்ட் ஃபிலிமில் மஹரி ஒரு ஷார்ட் ஃபிலிம். இதெல்லாமே டான்ஸ் பேஸ்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைம் பீரியட்ஸில் நடந்த மாதிரி. இது வந்து 16th century ஒரிசாவில் நடந்தது. நான் ஒடிசி கற்றுக்கிட்டேன்ல, அதோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் இது. ஸோ ஆப்வியஸ்லி ஐ வாண்டட் டு ரிசர்ச் என்ன இது. ஸோ நான் ஒரிசாக்கே போயிட்டேன். ஒரிசாக்கு போய் ரிசர்ச் பண்ணுறதுக்கு டேரெக்டாக அங்கேயே போயிட்டீங்க? அங்கே போய் என்ன எல்லாமே அவ்வளோதான். லைக் எனக்கு பார்க்கணும் அது என்னன்னு, அதுக்காகவே போவேன். யூனோ. ஸோ அங்கே போய் அங்கே அந்த கோட்டிபுவா வில்லேஜ்னு எல்லாம் இருக்குது. ஸோ அங்கே போய் அந்த ஆர்டிஸ்ட்டை மீட் பண்ணி அவங்கெல்லாம் என்ன சொல்கிறது, கொட்டாவி விடுற மாதிரி ஆடுவாங்க. அப்படின்னா ஸோ சட்டில். ஸோ காலையில் எழுந்திரிச்சு பெருக்கினோமா, நெக்ஸ்ட் ஷோ பண்ணோமா, அதுக்கப்புறம் சமைச்சோமா, நெக்ஸ்ட் ஷோ பண்ணோமா, அப்படி பண்ணுவாங்க. நாங்கள்லாம் ஒரு 3-4 மாதம் கஷ்டப்பட்டு தீஸ் பாய்ஸ், லிட்டில் பாய்ஸ், யூனோ, they used to do that. ஸோ அதெல்லாம் பார்த்தது ஐ வாஸ் வெரி யூனோ என்லைட்டன்ட். அதை விட எனக்கு வந்து 16th centuryல எப்படி இந்த டான்ஸ் இருந்திருக்கும், ஒரு பொண்ணு எப்படி ஆடினாங்க, அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன. ஏன்னா ஒரு நாட்டியக்காரியோட ஸ்டேட்டஸ் ஹஸ் சேஞ்ச்ட் த்ரூ அவுட் டைம் இல்லை. அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஆன் ஃபீமேல்ஸ் ஹவ் சேஞ்ச்ட் இன் இந்தியா. ஸோ இந்த 4 கதையுமே இந்தியாவை பற்றின கதை. ஆக்சுவலி கல்ச்சுரல் பெர்ஸ்பெக்டிவ் எப்படி மாறி இருக்கு, அதுவும் ஒரு பொண்ணோட பெர்ஸ்பெக்டிவ், or how society views a woman, how that has changed over time. ஸோ மஹரி அதை பற்றி தான். 16th centuryல அவங்களுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுத்தாங்க. யூனோ, அவங்கெல்லாம் கோயிலில் சேர்ந்தவங்க, அவங்க ஒரு ஜுவல் மாதிரி, அந்த மாதிரி ஒரு யூனோ ஃபீலில் தான் இருக்கும் முழுசாவே. she was empowered in herself, யூனோ. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து காட்டுறதுக்காக தான் மஹரினா. அதுக்கப்புறம் மூக்குத்தி 1940sல. ஸோ 1940s வந்து நமக்கு இன்வேஷன் எல்லாம் நடந்த அப்புறமா, எங்களோட டெம்பிள் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ஃபால் பண்ண அப்புறமா நிறைய சேஞ்சஸ் நடந்தது. மூக்குத்தி ஹேப்பன்ஸ் இன் கேரளா, 1940s கேரளா. ஸோ அங்கே வந்து இந்த நாயர் விமனோட கல்ச்சரே வேறு மாதிரி இருக்கும். இந்த கதையை முதல்ல எழுதுனது வந்து ஸ்ருதி கேபின்னு அவங்க என்னோட கொலாபரேட்டர். ஸோ அவங்க முதல்ல எழுதி அதை நான் வந்து ஸ்கிரிப்டாக மாற்றினேன். அண்ட் தென் வி ப்ரெசென்டட் இட் ஆஸ் அ ஷார்ட் ஃபிலிம் அண்ட் அ தியேட்டர் ஷோ as well. ஸோ அது வந்து 1940sல ஒரு பொண்ணோட ஸ்டேட்டஸ் என்ன, அவள் அதை மீறி எப்படி வர்றா, இன்னும் ஒரு நாட்டியக்காரியோட ஸ்டேட்டஸ் என்ன, ஃப்ரம் someone who was considered ஒரு goddess மாதிரி அவங்கள பார்த்ததுலேருந்து அவங்க எப்படி ஒரு ஆட்டக்காரி ஆனாங்க, யூனோ. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ். அதுக்கப்புறம் நான் பிகமிங் கலான்னு ஒன்று பண்ணேன் 1980sல. அதை தான் நான் இப்போ செம்மனா பெருசாக பண்ணியிருக்கேன். எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான். ஆனால் ரொம்ப டீட்டெயில்டாக யூனோ இட் பிகேம் மச் மோர் டெவலப்ட். பிகமிங் கலா வாஸ் அபவுட் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னோட கதைன்னு கூட வைக்கலாம். இட் வாஸ் அபவுட் ஒரு பொண்ணு ஆஸ்திரேலியாவிலேருந்து எங்கே இருக்கான்னு தெரியாமல் ஷி கம்ஸ் பேக் டு இந்தியா. தட் வாஸ் இது இனிஷியல் ஸ்டோரி. ஓகே, அதை டெவலப் பண்ணி தான் நான் இப்போ செம்மனா பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் மேம், உங்களுடைய ஜேர்னி அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. உங்களுடைய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் சூப்பராக வெற்றி பெறணும்னு சொல்லி ஜெயா டிவி டீம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச்.